Taste the Daily. புதுக்கோட்டையில் அரசு அலுவலகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகளிடம் அறிவாலை ஓங்கிய திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரால் பரபரப்பு ஏற்பட்டது. அறந்தாங்கி அடுத்த ஆவுடையார் கோயிலில் தீயணைப்புத்துறைக்கு சொந்தமான அலுவலகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தன்னை ஏன் அழைக்கவில்லை என காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் மற்றும் அதிகாரிகளிடம் கடிந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் தேங்காய் உடைப்பதற்கு வைத்திருந்த அறிவாலை வெட்டுவதற்கு பாய்வது போல ஓங்கியதால் அங்கிருந்தவர்கள் அச்சத்தில் உறைந்தனர். திமுக முன்னாள் அமைச்சரின் இச்செயலால் அதிகாரிகள் அதிருப்தி அடைந்ததுடன் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடையே கோஷ்டி மோதல் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. சென்னை மத்திய கைலாசில் நள்ளிரவில் திமுக கட்சி கொடி கட்டிய காரில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் தூய்மை பணியாளர்களை தாக்கிய சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கைலாஷ் பகுதியில் மேம்பாலத்தின் வழியாக செல்வதற்காக போடப்பட்டிருந்த தடுப்புகளை திமுக கட்சி கொடி கட்டிய கார் இடித்து கீழே தள்ளிவிட்டு செல்ல முற்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து கேள்வி எழுப்பிய தூய்மை பணியாளர்களை திமுக கொடியுடன் காரில் வந்த 2 பெண்கள் உட்பட 5 பேர் கொண்ட கும்பல் ஆபாசமாக திட்டி தாக்கியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகார திமிரில் தினம்தோறும் திமுகவினர் குற்ற செயல்களிலும் தாக்குதல்களிலும் ஈடுபட்டு வருவதாகவும் இது குறித்து தெரிந்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வெளிநாட்டிற்கு உலோக அம்மன் சிலையை கடத்த முயன்ற திமுக நிர்வாகி உட்பட 4 பேர் சிக்கினர். தூத்துக்குடி மகாலட்சுமி கல்லூரி அருகே கண்ணன் என்பவரின் குடோனிலிருந்து வெளிநாட்டிற்கு கடத்த கார் மூலம் கொண்டு வரப்பட்ட பழமையான 2 அடி உயரம் கொண்ட உலோக காளியம்மன் சிலை பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக திமுக இளைஞரணி நிர்வாகி விக்னேஷ், பிரதாப், தங்க சதீஷ், வெற்றிவேல் ஆகியோர் பிடிபட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் ரவுடிசம், போதைப்பொருள் கடத்தல், சிலை கடத்தல், நில அபகரிப்பு உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.